கூப்பிடுறாரு. மாரிமுத்து, உன் ரிமாண்ட் வேலை முடிஞ்சு போச்சு. உன்னை பத்திய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் தக்க ருசு இல்லாதனால நீ தண்டனை தப்பிச்சுக்கிட்ட. இந்த உடைய வாட்ச், பர்ஸ், பேனா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. நான் வர்றேன். நீ திரும்பவும் இங்க வராம இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. இன்னும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உட்கார். இத பாரு, இந்த போலி இன்ஜெக்ஷன் மருந்த தயாரிக்கிறவங்க தான் நீ வேலை செய்யறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் நான் எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். மாரிமுத்து, இதனால எத்தனை சுமங்கலி அமங்கலியானா, எத்தனை குழந்தைகள் புதகுழிக்குள்ள போச்சுன்னு தெரியுமா உனக்கு? மரணத்தை மருந்தா விக்கிற இந்த சமுதாய விரோதிகளுக்கா நன்றி காட்டுறேன். இன்ஸ்பெக்டர், எத்தனை தடவை சொல்றோம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு? தீன்னு தெரிஞ்சே அதை நீ மறைச்சு வைக்கிற. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. நீ போலாம். எங்க நான் சொல்றது சொல்லு பாக்கலாம். அம்மா, அம்மா, அப்பா, அப்பா. ஜானகி, நீங்களா வந்துட்டீங்களா? ஜானகி, ஏன் ஜானகி அழுகுறேன்? நான் தான் வந்துட்டேன். 15 நாளா எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு எங்க எல்லாம் தேடி அலையிறது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? என் தொழில் அப்படி. அப்பா, டேய் ராமுக்கண்ணு, பாத்தியா நீ சிரிக்கிற, உங்க அம்மா அழுகுறா. டேய் தங்கச்சி பாப்பா இங்க. ஆமா, சரோஜா குட்டி எங்க? நான் போகும்போது பாவம் ஜுரமா படுத்தேன். அப்பா எனக்கு தெரியும்பா. சொல்லுடா கண்ணா. தங்கச்சி பாப்பா செத்து போச்சு. ஜானகி, உண்மையா குழந்தை செத்தா போயிடுச்சு? ஆமாங்க, பெத்த அப்பனும் இல்லாம அனாதையா என் தங்கத்தை கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு அலப்பாஞ்சுகிட்டு இருக்கேங்க. ஐயோ, இது எப்படி நடந்தது? நான் என்னன்னு சொல்வேன். டைபாய்டு நாங்க டாக்டர் ஊசி மருந்து எழுதி கொடுத்தாரு. நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மருந்தே அவன் உயிருக்கு யமன் ஆயிடுச்சுங்க. அது போலி மருந்தா? காசுக்கு ஆசைப்பட்டு பாவங்க யாரோ இப்படி மோசடி பண்றாங்க. என் கண்ண பறிச்சிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் பொண்ணை பறிச்சுட்டாங்களே. இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்குமா? தீன்னு தெரிஞ்சே அதை நீ மறைச்சு வைக்கிற. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. நீங்க பிறவி பெரிய மனுஷனுங்க. பேருக்கேத்த குணம். தயாரா தயாரா அனாத இல்லத்துக்கு சுளையா 5000 ரூபாய் வாங்கிட்டு இத்தனை அடக்கத்தோட இருக்கிறது பெரிய விஷயங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. நானும் நீங்க இவ்வளவு புகழக்கூடிய அளவுக்கு அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? மன்னிக்கணும், இதோ வந்துட்டேன். அடடே பாப்பா மாறுக்கு, நீ மனுஷனே இல்ல, நாய். நன்றி இல்ல, சிறையில சித்திரவதைப்பட்டும் கூட நீ என்ன காட்டி கொடுக்கல. நீ பட்ட பாட்டுக்கு உனக்கு பல நாள் ஓய்வு தேவை. எங்க போற? ஊட்டிக்கா, காஷ்மீருக்கா? அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு வேண்டியது விடுதலை. நீ அதிகமா கிடைச்சிருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுற. இல்லையம்மா, எப்பவும் விட இப்பத்தான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இனி உங்க போய் மருந்து வியாபாரத்தில் ஈடுபட நான் தயாரா இல்லை. போறேன். நாகராஜ், மாரிமுத்து என்ன இப்படி பேசிட்டு போறான்? ஆமாம்பா, சூடா ஒரு டம்ளர் ஞானப்பால் குடிச்ச மாதிரி பேசிட்டு போறேன். ஏண்டா, போலீஸ்ல நம்மளை காட்டி கொடுத்துருவானோ? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். இருந்த வேலையை விட்டுட்டீங்க. வேற வேலைக்கு சொல்லிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிடும். அப்பா அப்பா கண்ணாம்பூச்சி விளையாடலாம்ப்பா. சரிடா கண்ணே. நீ கண்ணை மூடிக்கோ, நான் வளைஞ்சுக்கிறேன். சரி. அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாடா இங்க. பாத்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். போப்பா, நீ சரியாவே கண்ணை மூடிக்கல. சரி சரி, இப்ப நான் கண்ணை முடிக்கிறேன், நீ ஒளிஞ்சுக்கோ. நீங்க விளையாடுங்க, காசு கொண்டு வரேன்.
கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் மேல போயிருங்க. எஸ் சார். ஐயோ பாவம், இந்த பிள்ளைய பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா குமுதா, அதனாலதான் ராமு நானே வளர்க்கிறேன்னு மேலதிகாரிகிட்ட கேட்டேன். அவங்களும் சம்மதம் கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஆமா. ராமுவால நமக்கு குழந்தை இல்லங்கிற குறை தீர்ந்தது. அதே மாதிரி அவனுக்கும் அப்பா அம்மா இல்லங்கிற குறை தெரியாம நாம வளர்ப்போம். என்ன ராமு, பயந்து போயிட்டியா? ஏதாவது கனவு கண்டியாப்பா? நான் பக்கத்துல தானே இருக்கேன். தூங்குப்பா. குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனை ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆமா, ராமுவுக்கு அவனுடைய அப்பா அம்மா கொலை செய்யப்பட்டதே தெரியாம வளர்க்கணும். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களையும் உங்கள் நீதி போதனைகளையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரத்தம் சிந்தியாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன். சமூக விரோதிகள் வாழவே விட மாட்டேன். லஞ்சம் வாங்கவும் மாட்டேன். யாரையும் லஞ்சம் வாங்க விடவும் மாட்டேன். இது சத்தியம்.
ஜேபே கத்திரிச்சியோ இப்படி மழுங்கி போய் கொடுக்கற. எம்மாடி நான் டெய்லருமா? நீ ரொம்ப ஒழுங்கு. நீ மாத்திரம் எத்தனை பாக்கெட்டை கத்திரிக்கிறையா? இந்தாமா நீ தீட்டி தந்தா போதும், திட்டி தர வேண்டாம். கத்திரி விட உன் நாக்கு ரொம்ப கூரா இருக்குமா? துட்டு மறந்துட்டமா. இந்தா என்னப்பா புல் தடிக்க வச்சாது வந்து மாமலா தீட்டிக்கணும் போறிய என்னத்துக்குப்பா? பாத்தியா பாத்தியா தெரியாது மாதிரி கேக்குறியா? புரிச்சுக்கலாம் குறைச்சுக்கலாம். அட பொறும்போக்கு பின்னா வாங்கி எழுது. நீ திட்டுற எனக்கு திட்டி போகுது. படா சீமான காட்டுக்கிறியா? காலங்காத்தால எந்த கைத கையில 10 ரூபாய் சில்லறை இருக்கும். சில்லறை இருக்குமே சும்மா வச்சுக்கோ. அப்புறம் சாயங்காலம் ஊட்டாண்ட வந்து கணக்கு தீர்க்கலாம். என்ன சொன்ன? இதெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத, அதுக்கு வேற ஆள பாரு. மரியாதை எங்கிறது கூடு, இல்லன்னா பாய் போட்டுரும். என்ன விடு. ஐயா சொன்ன கைய பிடிக்கிறான். சும்மா வெள்ளாது சார். என்ன விளையாட்டு? கான்ஸ்டபிள் இவன் ஜீப் கொண்டு போ. ஏமா இப்படித்தான் நிறுத்துறது கடை நிறுத்துறதா? சார் கத்தி சீட்டத்தை கம்பெனி சார் வைக்க முடியும். கம்பெனி வைக்க வேண்டாமா, திருவாரூர் வைக்கலாம்ல. போட்டும். இனிமேலாவது இந்த காலி பசங்க கரெக்டா பண்ணாங்கன்னா போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்ப தெரு சண்டை போடக்கூடாது. சரி சார். இன்ஸ்பெக்டர் ராமு, போலீஸ் இலாக்காவில நீங்க உத்தியோகம் பார்த்த இந்த 5 வருஷங்கள்ல ஒரு ஸ்டேஷன்லயாவது நீங்க 6 மாசத்துக்கு மேல வேலை பார்த்துக்க 9 முறை மாத்திருக்கிறாங்க. காரணம் வேலை முறையில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல, நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளி, கடமை உணர்ச்சி உள்ளவர்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். ஆனா குற்றவாளிகளை விசாரிக்கும் போது நீங்க அவங்களை ஜன்ம பகையர்களை கருதி தண்டிக்கிறீங்க. சாரி சார், சட்டத்தை மதிக்காதவங்களை என்னால் அந்த ஆபத்தோட பார்க்கவே முடியாது. இன்ஸ்பெக்டர், சட்டத்தை நிலைநாட்ட நீங்க காட்டுற அவசரம் எனக்கு புரியுது. ஆனா அளவுக்கு மீறின ஆவேசம் தான் எனக்கு புரியுது. சார், நியாயத்தை கொண்ட கொலைகாரனா குற்றவாளி என் கண்ணுக்கு தெரியும். கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு சக்தி என்ன ஆட்சி படைக்குது. என்னை மீறி நான் பொறுமை இழந்துடுறேன். தண்டிக்கிறதுக்கு பதிலா கண்மூடித்தனமா தண்டிச்சிடுறேன் சார். அப்புறம் சந்தேக கேஸ்ல என்ன புக் பண்ணி என் தாக்காப்தாரெல்லாம் கழிச்சு நகர்த்தான். பெரிய கேடியா ஓகேயா? அட போமே, பால் வடியில என் மூஞ்ச பார்த்தார் ஏதாவது கலம்சம் தெரிதான். என் பேரு வெறும் பக்கரி தான் சார். கோடி வீட்டுல குற்றம் இருந்ததுனால கோடி பக்கரியை கோடி பக்கரின்னு கூப்பிடுவாங்க. என் தலைவினை கோடி கேடியாச்சு, பக்கரி போக்கிரியாச்சு. இதான் என் வாழ்க்கை வரலாறு. புஸ்தகம் போடலாம், நல்லா விட்டோம். துட்டா நீ பல தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ரிப்போர்ட் இருக்க. ரிப்போர்ட் எழுதிருந்தானுங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 தபா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். மத்த தடவை நான் வந்தப்பெல்லாம் போலியில இருந்தா தூயின் வந்து போட்டாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கா சார். ஓஹோ, சரி. உனக்கு தெரிஞ்சு 2 தடவை வந்தியே, எதுக்கா? அது நான் பஸ்ல போயினா இருந்தேனுங்களா, புல் கிரௌடு. எனக்கு முன்னால பாவம் ஒரு பெரிய மனுஷன் நின்னுங்கன்னே இருந்தாரு. பஸ் ஸ்பீடா பண்ற அப்படியே ஜாஸ்தினா இருந்ததா. அவரு சைடு பாக்கெட்ல இருந்து முக்காலுக்கு நீட்டி இருந்தது 10. ஐயோ, அது கீழே விழுந்துற போது நினைச்சு அதை எடுத்தியே குடுத்தியா? உடுக்கலாம் தான் சார் நினைச்சேன். மறுபடியும் சைடு பாக்கெட்லயே போட்டுடலாம்னு நினைச்சேன். நம்ம போறோம்னு நினைப்பாங்களா, எடுக்க போறோம்னு நினைப்பாங்களான்னு பயந்துக்கிறேன். மேல் பாக்கெட் இருக்குதான்னு பார்த்தா அவருக்கு மேல் பாக்கெட்டும் இல்ல. சரி, எனக்கு மேல் பாக்கெட் இருந்தது. பத்திரமா இருக்கட்டும் என் மேல் பாக்கெட்ல நான் போட்டுக்கிறேன். அவசரப்பட்டு கோர்ட்ல எடுத்து போயிட்டு எடுத்துட்டாங்க சார். இதெல்லாம் ஒரு கேஸா? அதான் என்ன நியாயமான கேள்வி. ஆமா, இன்னொருத்தர் எதுக்காக வந்த? அதுதான் சார் ரொம்ப அநியாயமான கேஸ். அது ஒரு நாள் ராத்திரி 3வது ஆட்டம் கழிஞ்சு ஒரு பொம்நாட்டி கஞ்சா குப்பம் வழியா வந்துகினே இருந்தது. நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுருந்தது. சரியா, அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே சொல்லி சைடு பாக்கெட் பிச்சுவாவை எடுத்து அப்படி நீட்டினேன். அதுக்கு தயால மனசு போல இருக்குது. நகையெல்லாம் கைட்டி என் கையில கொடுத்துச்சு. அந்த நேரம் பார்த்து டானாகார் வந்துட்டார். அவர் என் நட்ட கைட்டி என் கையிலேயே கொடுத்தாரு. என்ன சார், எட்டாலும் குத்தமாகுது, குத்தாலும் குத்தமாகுது. இதுக்கெல்லாம் ஒரு மாறுதல் பண்ண மாட்டியா சார் நீ? ஐயோதெல்லாம் அயோக்கியத்தனம். இது வியாக்கியம் வேற. உன்னை விட பலவீனமானவங்களாம் கை வண்டி எடுத்தாவது கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கான். வார்த்தை சாத்தமா உடம்ப வச்சுக்கிட்டு கேடித்தமா பண்ணிட்டு இருக்க. பரம்பரையா நாங்களும் வண்டிக்கார குடும்பம் தான் சார். எங்க நைனா பேர் என்ன தெரியுமா? கட்டவண்டி கஞ்சாமி.
நடுவுல இந்த போதை பழக்கம் வந்ததுனால உடம்பு பலகீனமாயி போச்சு, வண்டி இழுக்க முடியல. இப்ப கண்டி ஒரு 200 இருந்ததுன்னு வச்சுக்க, வண்டியும் தள்ளிப்பேன், வாழ்க்கையும் தள்ளிப்பேன். என்னது 200 இல்லையா? ஐயோ எனக்கு வேணாம் சார், நான் தெரிஞ்சுட்டேன் சார். எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காம தெரிஞ்சிடணும்னா சாராயம் தயார் பண்ற தொழிற்சாலை எல்லாம் மூட சொல்லுங்க சார். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும். அப்போ இனிமே உனக்கு நம்பலாம். குடிக்க மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன் சார். 200 ரூபாய் கட்டிடல, போய் வியாபாரம் செய்ய பழச்சுக்க. ரொம்ப நன்றி. உழைக்கும். யார் சொன்னாலும் சொல்லாங்கட்டியோ நீங்க நல்லா இருப்பீங்க சார். இன்னும் உனக்கு என்ன வேணும்? இந்த இடம் எனக்கு ரொம்ப பழகி போச்சு. சாயந்தரம் வரைக்கும் இந்த லாக்கப் ரூம்லயே இருக்கு சார். शैतान के बच्चे, शैतान की बच्चा ही लबाई ना कट्टा वंडी कदर ताम की बच्चा. सलाम अलैकुम इंस्पेक्टर साहब. ओ इंस्पेक्टर साहब, निम्बल नम्मे इंगे वरसना इल्ले? क्या समाचार? ओहो, नीला रखमाना? अरे साहब, இது வரைக்கும் நம்ம பேரை பாதியாக்கி யாருன்னு சொன்னாங்களே, நிம்பல் சொல்றான். பரவாயில்லை. மேரா நாம் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான். இது உன் சூதாட்ட கடை நினைச்சியா? திஸ் இஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஜாக்கிரதை. நான் உட்காருன்னு சொல்ற வரைக்கும் நீ நின்றுகிட்டே இருக்கணும். அதே சாப், இந்த உஸ்தாத்தை பத்தி நிம்பலுக்கு நல்லா தெரியாதுல்லே. பெரிய உஸ்தாத், யாரோ கையாளாகாத பயங்காரங்க கொடுத்த பட்டம். சூதாட்டக்கடை நடத்தி சோம்பேறிகளை வளர்க்கிற உனக்கு பட்டமும் இருக்காதா? இன்ஸ்பெக்டர் சாப், நிம்பல் பேசலாம்லே, நிம்பல் உடுப்பு பேசலாம், இந்த இடம் பேசலாம். சத்தம் போறாதே சாப், தொண்டை கட்டிக்க போறான். அதே சாப், நிம்பல் நெஞ்சு மேல தைரியம் இருந்தா இந்த போலீஸ் உடுப்பு இல்லாம நம்ம பேட்டை மேல வந்து பார்த்தா அப்ப நிம்பலுக்கு தெரியும் இந்த உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் யாருன்னு. பார்க்கவே எஸ் சார். இந்த ஆளை வெளியே கொண்டு போய் விடு. இன்ஸ்பெக்டர் சாப், நம்மளுக்கு எல்லா டைமே யார் சொல்ல வேண்டாம். உஸ்தாத் தனியா வர்றான், தனியா போறான். இப்ப சாதாவும் சொல்றான். என்ன நேரம் மேடம்? பஞ்சன். அஞ்சல் பாலைவா உஸ்தாத். இப்ப என்ன கலர் வேணும்? இப்ப பச்சை கலர். பச்சை கலர்? இப்போ நம்மளுக்கு என்ன கலர் வேணும்? வாங்க இன்ஸ்பெக்டர் சாப். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். சாப் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டான். ரஹ்மான், வீணா அழுத்திக்காத. இப்ப நான் உன் இடத்துக்கு தான் வந்திருக்கேன். போலீஸ் உடுப்பு இல்ல, நான் டியூட்டிலையும் இல்ல. என்ன சொல்றேன்? அடி பணிய போறியா, அடி வாங்க போறியா? அதே லத்தீப், சேரோ, இது நம்ம விஷயம். நம்மளுக்கு பேசாம இருக்கும். अरे इंस्पेक्टर साहब, बच्चे मुड़िया कापात को दा. अरे नंबर क्या बजा रहा हूँ? அசையாதே, அசஞ்சா உயிருக்கு ஆபத்து.
நிம்பல் இன்னைக்கு நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம். இந்த அப்துல் ராமா என்னைக்கு அதை மறக்கிறான் இல்லை. இனிமே நம்ம 2 பேரும் தோஸ்து ஆகிறோம். கைய கொடுக்கலாம். நாளைக்கே இந்த சூதாட்ட கடையை மூடினாத்தான் நம்ம 2 பேரும் நண்பர்களாக முடியும். நல்லது சரி, நாள் பார்க்கலாம். இந்த அப்துல் ராமா நினைக்கிறான், செய்யறான். இந்த சூதாட்ட கணங்க நம்ம இப்பவே மூடுறான். ஹலோ சபாஷ், இப்ப நான் சம்மதிக்கிறேன். நீங்க உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் தான். ராம பையா, நம்பல் உஸ்தாத், நிம்பல் உஸ்தாத் की उस्ताद. अरे राम भैया. हेलो, इंस्पेक्टर राम हियर. ஹலோ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு பகல் சரியா 11 மணிக்கு பனகல் ரோடு வழியா ஒரு கள்ளச்சாராய லாரி போக போகுது. சார், இங்க யாரு? எங்க பேசுங்க? லாரி நம்பர் MSL 2034. உங்க பேர் என்ன? பிளீஸ் போன் நம்பர் என்ன? லாரி நம்பர் MSL 2034. சார், உங்க போன் நம்பர் சொல்லுங்க. கான்ஸ்டபிள், போய் பிடிங்க அவனை. ரூபாய் மதிப்புள்ள நம்ம சாராய லாரி போலீஸில் பிடிபட்டுச்சு. ஏப்பா இந்த மாதிரி சில்லற விஷயம் என் காதல போடணுமா? அதுக்கு இல்லப்பா, இந்த 10 வருஷத்துல இது மாதிரி நடந்ததே இல்ல. ஓஹோ, அத சொல்றியா? டிரைவர் என்னானா? லாரி விட்டுட்டு ஓடி வந்துட்டான். புத்திசாலி பையன். இது எந்த இடத்துல நடந்தது? பனகல் ரோட்ல. அந்த ஏரியாவுக்கு யார் இன்ஸ்பெக்டர்? யாரோ புதுசா வந்திருக்கானா பாஸ். அதுதானே பார்த்தேன். ஆல்ரைட், நாளைக்கு நடக்க போற நம்ம பார்ட்டிக்கு அவனுக்கும் ஒரு அழைப்பு அனுப்பு. ஓகே பாஸ். என்ன விஷயம் டாலி? ஒண்ணும் இல்ல, ஒரு புது இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் பணம் முடியும். ஹலோ மிஸ்டர் ப்ளீஸ். நீங்க இன்ஸ்பெக்டர் ராமு. ஓ, இன்ஸ்பெக்டர் ராமு நீங்க தானா? கேட் மீட் யூ.